வணக்கம். இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிட்டு ஒரு விஷயத்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். பண்டைய காலத்துல தேவர்கள் வாழ்ந்த தேவலோகம் சுத்தி எங்க பார்த்தாலும் மேகங்களுக்கு நடுவுல மின்னற தண்ட கோயில்கள், ஒரு அமைதியான மாயாஜாலமான உலகம் அது. அங்க சரஸ்வதி தேவியோட கையில இருக்கிற வீணையிலிருந்து வர அந்த இசைதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் வெளிச்சத்தையும் ஞானத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை திடீர்னு அந்த இசை நின்னுட்டா இந்த பிரபஞ்சம் என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. அறிவு, ஞானம் இதெல்லாம் அப்படியே ஒரு செகண்ட்ல நின்னுட்டா என்ன நடக்கும்? நம்ம யோசிக்கிற திறன், புரிதல், ஏன் அடிப்படை அறிவு கூட நம்ம மூளைய விட்டு காணாம போயிட்டா எப்படி இருக்கும்? கேட்கவே கொஞ்சம் திகிலா இருக்குல்ல? அறிவுங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. அதுதான் நம்மள இயக்குற ஒரு உயிர் மூச்சு. இத தெளிவா புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம ரொம்ப பழமையான, ஆழமான ஒரு கதைக்குள்ள போகப் போறோம். வாங்க. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த வீணையோட இசை அப்படி என்னதான் பண்ணுது? அந்த இசை ஒலிக்கும்போது தான் கவிஞர்களுக்கு புது புது வரிகள் பிறக்குது. மாணவர்கள் எந்த கஷ்டமும் இல்லாம பாடங்களை அப்படியே உள்வாங்கறாங்க. முனிவர்கள் கூட ரொம்ப சிக்கலான வேதங்களை ஈஸியா புரிஞ்சுக்கறாங்க. இசைக்கலைஞர்களுக்கு கேட்கவே இனிமையான புது ராகங்கள் தோணுது. சிம்பிளா சொல்லணும்னா, மனுஷங்கள்ல இருந்து தேவர்கள் வரைக்கும் எல்லாரோட வளர்ச்சிக்கும் இந்த வீணையோட இசை தான் ஒரு இன்ஜின் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. தேவலோகத்துல தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான யாகத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. செல்வத்தின் தேவியான மகாலட்சுமியையும் சக்தியின் தேவியான பார்வதியையும் அங்க ரொம்ப சிறப்பா வரவேற்கிறாங்க. சுத்தி பூக்கள், எங்கும் பிரகாசமான ஒளி, பார்க்கவே ரொம்ப புனிதமான ஒரு நிகழ்வு மாதிரி தான் இது ஆரம்பிச்சது. ஆனா தேவர்கள் பண்ண போற ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழைக்கு இதுதான் பேஸ்மெண்ட் ஆக போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. இங்கதான் தேவர்களோட ஈகோ வெளியே வருது. தங்களுக்குள்ளேயே ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. நமக்கு செல்வமும் சக்தியும் மட்டும் இருந்தா போதும்பா, இந்த உலகத்தையே நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம், அறிவில்லாம கூட நம்மளால வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப வசதியா ஒரு பெரிய உண்மையை மறந்துட்டாங்க. அது என்னன்னா, அந்த செல்வத்தையும் சக்தியையும் சரியான பாதையில கொண்டு போக அறிவு அப்படிங்கிற ஒண்ணு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா பாருங்க, அகந்த அவங்க கண்ணை மறைச்சிடுச்சு. தேவர்கள் இப்படி பேசினது சரஸ்வதி தேவியோட மனசை ரொம்பவே காயப்படுத்திடுச்சு. ஆனா தேவி கோவப்பட்டு கத்தல, யாருக்கும் எந்த சாபமும் கொடுக்கல. ஒரு வார்த்தை கூட பேசாம ரொம்ப அமைதியா தன் கையில இருந்த வீணைய கீழே வச்சிட்டாங்க. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு கொடுக்கற மிகப்பெரிய தண்டனை ஆயுதத்தால தாக்குறது கிடையாதுங்க, அவங்க கிட்ட இருந்து அறிவையும் ஞானத்தையும் அமைதியா திரும்ப பெறது தான். வீணைய அவங்க கீழே வச்ச அடுத்த செகண்ட் உலகமே இருண்டு போச்சு. பிரபஞ்சம் முழுக்க ஒரு பெரிய இருண்ட அதிர்வலை பரவுது. சரியா ஒரு நிமிஷத்துல வகுப்பறைகள்ல ஆசிரியர்கள் தாங்கள் எடுக்கிற பாடங்களை அப்படியே மறக்கறாங்க. ஒரு மணி நேரத்துல பூமியில இருக்கிற மக்கள் தங்களுடைய புரிதல் திறனை இழந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம ரோட்ல நின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் முடியறதுக்குள்ள தேவலோகத்துல நடந்துட்டு இருந்த அந்த புனிதமான யாகத்தோட நெருப்பு கூட எரிய மறுக்குது. பாத்தீங்களா, அறிவு மட்டும் இல்லன்னா எல்லாமே எப்படி ஒரே நொடியில சுக்குநூறா உடையுதுன்னு. இந்த விபரீதம் எவ்வளோ பெருசுன்னு கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் புரியும். அறிவும் ஞானமும் நம்மளை விட்டு போகும்போது பூமியில இருக்கிற சாதாரண மனுஷங்களா இருந்தாலும் சரி, மேல ஸ்வர்க்கத்துல இருக்கிற தேவர்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ஈக்குவலா பாதிக்கப்படுறாங்க. பூமியில மாணவர்கள் மறக்கறாங்க, கவிஞர்கள் தோத்து போறாங்க. தேவலோகத்திலேயோ முனிவர்கள் வேதங்களை மறக்கறாங்க, அவங்களோட மாயாஜாலங்கள் எல்லாம் வேலை செய்யாம போகுது. இதுல இருந்து யாருமே தப்ப முடியாது. இதுதாங்க இந்த கதையோட கிளைமேக்ஸ். தேவலோகத்தோட வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் பயந்து போன தேவர்களுக்கு தாங்கள் பண்ணுன மிகப்பெரிய தப்பு உரைக்குது. அறிவில்லைனா செல்வமும் சக்தியும் சுத்தமா வேஸ்ட் அப்படின்னு இப்போதான் உங்களுக்கு புரிய வருது. ஆமா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலனா எவ்வளோ பெரிய பவர் இருந்தும் என்ன பிரயோஜனம்? இந்த நிலைமையை பார்த்து செல்வத்தின் தேவியான மகாலட்சுமியும் சக்தியும் தேவியான பார்வதியும் கூட அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்போ சீன் அப்படியே மாறுது. இருட்டும் குழப்பமும் இருந்த இடத்துல இருந்து ஒரு அமைதியான சூழலுக்கு நம்ம வர்றோம். தப்பு செஞ்சிட்டோமேன்னு தலகுனிந்த தேவர்கள் சரஸ்வதி தேவி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக புறப்படுறாங்க. அந்த ஒளிரும் மேகங்களை தாண்டி போனா அங்க ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை தாமரை குளத்துல மென்மையான நிலா வெளிச்சத்துல ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க தேவி. இவ்ளோ நாள் மதிக்க தவறிட்டோமேங்கிற பெரிய குற்ற உணர்ச்சியோட தேவர்கள் ஓடி போய் தேவியின் பாதங்கள்ல விழுறாங்க. அங்க உண்மையான ஞானம்னா என்னங்கிறத பத்தி தேவி அவங்களுக்கு ஒரு சூப்பரான தத்துவத்தை சொல்றாங்க. அறிவுங்கிறது வெறும் புத்தகங்கள்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு மனுஷனை நல்லவனா மாத்திர ஒரு அடிப்படையான சக்தி. அந்த அறிவை நம்ம ஈகோக்காகவும் பெருமைக்காகவும் யூஸ் பண்ணா அது கண்டிப்பா இந்த உலகத்தையே அழிச்சிடும். ஆனா அதே அறிவை அன்புக்காகவும் உண்மைக்காகவும் பயன்படுத்தினா அது இந்த உலகத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உண்மையான புத்திசாலித்தனத்தோட நோக்கமே இதுதான்.
தேவர்கள் உண்மையிலே தங்களோட தப்ப உணர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் தேவி மறுபடியும் தன் கையில வீணையை எடுத்து ரொம்ப மெதுவா வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாயாஜால ஒளி அலைகள் திரும்பவும் பிரபஞ்சம் முழுக்க பரவி பூமிக்கு அதோட பழைய கலரை கொண்டு வருது. குழந்தைகள் திரும்ப சிரிக்கிறாங்க, கவிஞர்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க, நின்னு போன அந்த யாகம் மறுபடியும் எரியத் தொடங்குது. நாம எந்த ஒரு புது விஷயத்தையோ படிப்பையோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரஸ்வதி தேவிய வணங்குற வழக்கம் அந்த நாள்ல இருந்து தான் உருவாச்சுன்னு சொல்றாங்க. அறிவு என்பது பெருமைக்கான ஆயுதம் அல்ல, மற்றவரை உயர்த்தும் ஒளி. என்ன ஒரு ஆழமான வரி இல்ல. நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த அறிவு நம்மள அடக்கமானவங்களா மாத்தணுமே தவிர தலக்கணம் பிடிச்சவங்களா மாத்திடக்கூடாது. இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற அறிவை நீங்க மத்தவங்கள உயர்த்துற ஒரு வெளிச்சமா பயன்படுத்துறீங்களா? இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு நான் விடைபெறுகிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.